Assalamualaikum viewers, welcome to AF சமையல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாசேஜை வச்சு சுக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிக்கன் சாசேஜ் சுக்கா எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாசேஜுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 7 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். முழு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 3 எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஹீட்லேயே பொரிஞ்சு வரும். இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நல்லா பொரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி அதை நைஸாக அரைச்சிக்கலாம். எங்கிட்ட ஒரு பாத்திரத்தில் 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கையளவு கருவேப்பிலை, அது நல்லா பொரிஞ்சதும் 300 கிராம் வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும். அது வர நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ இதோட 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நம்ம இந்த மாதிரி சில்லி பவுடர் போடும்போது அது நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட நம்ம சிக்கன் சாசேஜை ஆட் பண்ணிட வேண்டியதான். 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேன் சிக்கன் சாசேஜ். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் இருக்கிறப்பல பெரட்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச எல்லா மசாலாவும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாசேஜ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக போட்டால் போதும். போட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த சாசேஜுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா வற்றி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்து வரணும், அப்போ தான் சாசேஜ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மசாலாலாம் அதில் இறங்கி இருக்கும். இங்கே பாருங்கள், ஆயில் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சாசேஜ். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மசாலா தனியாக சாசேஜ் தனியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், சிக்கன் சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.